ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நம்ம முத்துக்குமரன் அந்த கப்பை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த வரவேற்பு எப்படி இருக்குன்றது அவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ரசித்ததில்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வெளியில் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ ஓட்ஸ் வருது, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கும் போது நம்ம பயந்துருக்காரு. பட் இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருக்கிட்டையும் வெளியில் வந்து பேசிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்துட்டு அந்த 5 பேர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். இப்போ முத்து எந்திரிச்சாப்பில் அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, சவுண்டு, அந்த சவுண்ட்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முத்துக்குமரன் தான் அடிக்க போகிறார் இந்த கப்பு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே தீபக்கும் சொல்லியிருப்பார், சார் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் இந்த பிக் பாஸ் வீடை, இந்த பிக் பாஸ் வீடையும் மிஸ் பண்ண, என் தம்பியை மிஸ் பண்ணேன்னு. உங்கள் தம்பி அது யார் அப்படி கேட்கும்போது அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மைக் காமிச்சார். முத்துன்னு சவுண்டு கொடுத்தாங்க, அது செம்ம மாதம் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும், அந்த ஒரு வயிற்றுச்சல் ஒரு சில பேருக்கு இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த முத்துக்குமரன் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்த ஜாக்லினுக்கு முன்னாடி வந்தாப்புல அவர் வரும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, எப்படி மூஞ்சி மறைச்சிட்டு வந்தான் பார்த்தியா. நான் கூட வேறு யாரும் நினச்சேன், கடைசியில் பார்த்தா இவன் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த இவன் தான் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாப்புல யமன் மாதிரி, வேறு மாதிரி ஒரு சம்பவம். ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னும் போது எல்லார் மனசுக்குள்ள ஒரு ஆளாக வந்து நின்னார் பார்த்தீங்களா. இது முத்துக்குமரன் டைலாக் தான், பட் இருந்தாலும் இந்த இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கிளாப்ஸ் பண்ணும்போது பார்க்குறோம், அந்த பக்கம் க்ளோஸ்அப் வைக்கிறாங்க, எல்லோரும் அதை ரசிக்கிறாங்க. ஒரு சில பேர் அந்த பூரிப்பில் வந்து அப்படியே சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. ஒரு சில பேர் மூஞ்சி அப்படியே அவிஞ்சு போய் கிடக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி, சத்யா, என்னடா இது ஏன் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா ஏன் அவ்வளோ ஒரு ஒரு காண்டு, ஏன் ஒன்றும் புரியல ஜெஃப்ரிக்கு ஏன் வந்துட்டு முத்துக்குமரன் மேலே. ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களையும் வந்து அவரோட வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாப்புல முத்து மேலே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க, கவனிக்கவே இல்லை. அவங்க கமெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஃபேட்மேனை பார்க்குறேன், ஃபேட்மேனை கை தட்ட மாட்டார். ஃபேட்மேன் வந்துட்டு முத்துக்குமரோட பிஆராக உள்ளே வந்தேன் அப்படின்னு தான் சொல்லி வந்தார். ஆனால் இப்போ என்னன்னா இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்க, ஒன்றும் புரியல. இருக்கும் போல இருக்குது எல்லாருக்குள்ள. நம்மளாம் இவ்வளோ பெரிய பிரபலம், நம்மளால் முடியாத ஒருத்தன் வந்து சாமானியமாக வந்து உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிட்டானே. அதுவும் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, முத்துக்குமரனோட யூடியூப் சேனல், அது 36,000 சப்ஸ்கிரைபரோ சம்திங் இருந்துச்சு, இப்போ அது 2 லட்சமாக மாறி இருக்குது, இதுதான் அவனோட வளர்ச்சி அப்படின்னு. சூப்பராக இருந்தது, செம்ம மாசான ஒரு சம்பவம். அந்த அவங்க அந்த சப்ஸ்கிரைபர் பேர் தெரியல, பட் இருந்தாலும் அவங்களோட கருத்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா முத்து வந்து எழுந்திரிச்சு, சார் ரொம்ப பயமாக இருக்குது சார், உள்ளே வரும்போது எப்படியாச்சும் கப்பு அடிக்கணும்னு வந்தேன், ஆனால் எங்களை மாற்றிருச்சு சார். அதே மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம் சார், இந்த பிக் பாஸ் வீட்டோடையும் சரி உள்ளே இருக்க ஆட்களோடும் சரி, நாங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆகிட்டு இப்போ அவங்க இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கப்புறம் பிக் பாஸோட வாய்ஸே கேட்க முடியாதுன்ற மாதிரி வருத்தமாக இருக்குது சார். அப்படியா, சரி நீங்கள் வெளியே வந்துருங்க, உங்களுக்கு பதில் யாராவது அனுப்பலாமான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்க, அனுப்புங்க சார், எல்லாரையும் அனுப்புங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படப்பட்டி மேட்டர்னு கேட்டார். ஃபஸ்ட்டு போனது நீங்கள் தானே? ஆமாம் சார். எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயமாக இருந்துச்சு சார். ஏன்னா நாங்கள் வந்துட்டு படப்பட்டி வச்சு நிறைய பிளான் போட்டோம், ஆனால் அவரு மொத்தமாக ஒரே ஒரு பிளானை போட்டு முடிச்சு விட்டாப்புல சார். அதேமாதிரி நான் போனது 15 செகண்ட், நான் 10 வாட்டி எம்எல்ஓங்க போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு சார். உயிரை அதாவது கையில் வந்து படப்பட்டியை வச்சுட்டு வந்ததை விட கையில் உயிரை பிடிச்சிக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 செகண்டில் 3 செகண்டில் வந்துட்டு இந்த பிக் பாஸ் பயணமே முடிஞ்சிடும், ரொம்ப பயமாக இருந்துச்சு சார்னு சொல்லி அது சொல்லும்போது விஜய் சேதுபதி பாராட்டினார். நீங்கள் அந்த படப்பட்டிக்கு போனீங்க பார்த்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசியிருந்தார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முத்துக்கு இன்னும் வந்து அந்த டைட்டில் வாங்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது. ஏன்னா இது சும்மா இப்படி எந்திரிச்சதுக்கே ஒரு ட்ரெய்லர் இப்படி வந்து அதிர விடுறாங்களே. ஏன்னா அங்கே இருந்த 5 பேருக்கும் சரி, உள்ளே இருந்த ஆட்களுக்கும் சரி, ஜாக்லினுக்கும் செம்ம மாசான ஒரு வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் வின்னர் சும்மாவா பயங்கர மாசான ஒரு வரவேற்பு கிடைச்சி, ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.